வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா நான் பார்த்ததை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் காட்டணும் அப்படிங்கிற ஒரு இதில் என்ன நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம்னா, அதாவது உலகத்திலே மிகப்பெரிய ரயில்வே பாலம். அது அந்த ரயில்வே பாலம் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம அதாவது நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. இந்தியாவில் எங்கே அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. அதை வந்து ஒரு தமிழில் வீடியோ எடுத்து போடலான்ட்டு ஒரு ஆசை, அதனால் போடுறேன். அதை உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் அதோட ஹைட்டு என்ன, அதோட இது எல்லாமே நான் அப்படியே ஒவ்வொன்றா சொல்கிறேன். இதுதான் அந்த பாலத்தோட ஆங்கிள் சைடு, அந்த இதுக்கு கொடுத்துருக்குற ரோப்பு, அதாவது ஸ்ட்ராங்காக பிடிச்சி நிற்கிறதுக்கு வாங்குறதுக்கு. வாங்க முன்ன போய்கிட்டே காட்டுறேன். இது ஜம்மு காஷ்மீரில் அதிகமாக இந்த பேடு தான் இருக்குது, அதாவது இந்த மரம் தான் இருக்குது. பைன் மரம் மாதிரி இருக்குது, என்ன மரம்னு எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா செனாப் நதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஓடுது. இது வந்து நம்ம ஹிமாச்சல்லேருந்து நம்ம பாகிஸ்தானு, அதாவது ஹிமாச்சல்லேருந்து நம்ம ஹிமாச்சல்லேருந்து பாகிஸ்தானுக்கு போகிற நதி. ஆமாம், அதை அப்படி கடந்து போயிட்டுருக்குது. இப்போ ஃப்ரிட்ஜு உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் அந்த ஃப்ரிட்ஜு. உலகத்திலே மிகப்பெரிய ரயில்வே பிரிட்ஜு. சைடு நல்லா ரோப்லாம் போட்டு நல்லா சம்முன்னு இது பண்ணி வச்சுருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த செனாப் நதி போயிட்டுருக்குது. அது இதுலேருந்து பார்க்குறதுக்கு தெரியல. இது வந்து இதோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 359 மீட்ரு ஹைட்டில் இருக்குது. அதாவது நம்ம இப்போ உங்களுக்கு கரெக்டாக புரியணும் அப்படின்னா, ஈஃபில் டவர் இருக்குல்ல, அதை காட்டிலும் 35 மீட்ரு வந்து இது ஹைட்டு அதிகம். பார்த்துட்டிங்களா? இதுதான் வியூஸ் எல்லாம் நல்லா இருக்குது ஜம்மு காஷ்மீரில். இது நாங்கள் வந்த வழி. இன்னும் கொஞ்சம் முன்ன போய் கூட நான் காட்டுறேன். இந்த நெஞ்சில் வா, இதிலேருந்து பாருங்கள், நல்லா தெரியுது. இந்த கீழே ஓடுற நதி தெரியுதா உங்களுக்கு? இதுதான் அங்கே பாகிஸ்தான் போகிற நதி. நான் மொபைலில் தான் எடுக்கிறேன், வீடியோ எப்படி தெரியுதுன்னு தெரில. நல்லா அழகாக இருக்குது. இதில் வந்து இந்த 17 இது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, இந்த காலம் இது அமைச்சிருக்கிறது. இது வந்து 2 மலைக்கும் இடையில் கட்டியிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.